எக்ஸசைஸ் 2.3 2.3ல ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து சம் வந்து சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். சரி, இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம வெளியில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். சம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். 3 7 டிவைடட் பை 9 கொஷின் டிவைடட் 1/3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடட் 3 2/5. நல்ல பொறுமையாக செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு சம்மு ஈஸியாக ஆன்சர் வரும். செய்யலாமா? அப்போது 3 7/9 1/3. அடுத்து வந்து 3 2/5 கொடுத்துருக்கோம். 3 9s are 27. 27 + 7 34 divided by 9 divided 1 3 is 3 3 + 1 4 divided by 3 போட்டாச்சா? டிவைடட் 3 5s are 15 16 17/5. இப்போ என்ன பண்ணணும், 34/9 மல்டிப்ளை, ஏன்னா டிவிஷன் மல்டிப்ளை செய்யும்போது என்ன வரும், 3/4 மாறிடும். அடுத்து டிவைடட் 17/5. இப்போ இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியும். பண்ணால் என்ன வரும், 1 3 is 3 3 3s are 9 2 2s are 4 1 2 is 2 7 2s are 14. அப்படி தானே? அப்போ என்ன வரும், 17 × 1 17/3 2s are 6 என்ன வரும், டிவைடட் 17/5ன்னு இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வேறு புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கே எழுதுகிறேன். ஒன் செகண்ட் திருப்பி ஒரு தடவை எழுதியிருக்கேன். 17/6 டிவைடட் 17/5. அப்போ 17/6 மல்டிப்ளை தலைகீழாக போகும்போது 5/17 விச் இஸ் ஈக்குவல் டு 5/6. அதுதான் ஆன்சர். இவ்வளோதான் வீடியோ. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், வெளியில் உள்ளதை வச்சு அப்படியே செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பி சம் பார்க்கலாமா? பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த சம் பாருங்கள். பி சம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 3 1/7 டிவைடட் 2 1/5 அடுத்து இன்ட்டு 3/7 அப்படி தானே? இப்போ என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பார்க்கலாமா? சரி, இப்போது 3 7 சார் 20. 1 செகண்ட் கூட எழுதிக்கோங்க. 3 1/7 டிவைடட் 2 1/5 இன்ட்டு 3/7. இப்போ 3 7s are 21 1 22/7 டிவைடட் 2 5s are 10 1 11/5 இன்ட்டு 3/7. இப்போ என்ன பண்ணலாம், 22/7 5/11 மல்டிப்ளிகேஷன் ஆயிரும் இன்ட்டு 3/7. இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? 1 11 is 11 2 11s are 22. அப்போ என்ன வரும், 2 5s are 10/7 into 1 7 into 3/7 which is equal to 10 3s are 30 divided by 7 7s are 49 கிடச்சிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? 30 divided by 49. நீங்கள் புக் ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து சி சம் பார்க்கலாம். சி என்ன சம்முன்னு பாருங்கள். சி என்ன கொடுத்துருக்காங்க வந்து 2 1/7 இன்ட்டு 1 2/4 டிவைடட் 5/7. சரி, இப்போ என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பார்க்கலாமா? 1 செகண்ட் எழுதுனா நல்லது. 1/7 இன்ட்டு 1 2/4 டிவைடட் 5/7. அப்போ 2 7s are 14 + 1 15/7 இன்ட்டு இது என்ன வரும், 1 4 is 4 4 + 2 6/4 டிவைடட் 5/7. அடுத்து 15/7 இன்ட்டு என்ன பண்ணலாம், 6/4 இன்ட்டு 7/5. கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 15/7 இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இது அப்படி பண்ணால் 7 6s are 42 டிவைடட் பை 4 5s are 20. அப்போ என்ன பண்ணலாம், 2 டேபிளால் போகும், அப்படி தானே? ஏன்னா இப்படி பண்ணியிருக்கலாம். சரி, நான் அப்படி பறிக்கிட்டேன். இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி போட்டுக்கலாம். 1 2 is 2 0 இது 2 2s are 4 1 2 is 2. அப்போ அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். அப்போ 15/7
7 into 21/10. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 177, 3 7s are 21. அடுத்து 2 5s are 10, 3 5s are 15. அப்போ என்ன வரும்? 9 divided by 1 2 is 2. அதுதான் ஆன்சர். இவ்வளோதான் வரும். அடுத்து டி சம் பார்க்கலாமா? டி என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம 9/2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கூட எழுதலாம். அப்போ எழுதுவீங்க எப்படி வரும்? 2 9 4 2s are 8 ரிமைனிங் 1. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4 1 டிவைடட் பை 2. அவ்வளோதான். 4 1 டிவைடட் பை 2 ஆயிரும். அடுத்து டி சம் பார்க்கலாமா? டி என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டி வந்து 7/15 divided 1 2/4 into 1 2/5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் பார்க்கலாமா? சரி, இப்போ 7/15 அடுத்து என்ன பண்ணணும்? டிவைடட் 1 2/4 into 1 2/5. சரி, அப்போ 7/15 divided 1 4 is 4, 4 plus 2 6/4 into 5 plus 2 என்ன வரும்? 7/5. அப்போ 7/15 divided, இதையும் கேன்சல் பண்ணலாம் தானே? கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். 2 2s are 4, 3 2s are 6. அப்போ என்ன வரும்? 3 7s are 21 2 5s are 10. சரி, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 7/15 மல்டிப்ளிகேஷன் 10 என்ன வரும்? 21. அப்போ என்ன பண்ணலாம்? 2 5s are 10, 3 5s are 15, 1 7 is 7, 3 7s are 21. அப்போ எழுதும்போது 1 into 2 2 divided by 3 3s are 9. கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4/21ன்னு புக் ஆன்சர் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 7/15 டிவைடட் 1 2/4 மல்டிப்ளை 1 2/5 அப்படி தானே? இப்போது 1 4 is 4, 4 plus 2 5 6/4 இன்ட்டு தானே? அடுத்து என்ன பண்ணணும்? 1 5 is 5, 6 plus 5 plus 2 என்ன வரும்? 6 7. அப்போ 7/5. 7 6 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்சல் பண்ணி போட்டேன். ஆனால் அது தப்பு இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3 2s are 6, 2 2s are 4 அப்படி கூட பண்ணலாம். 3 7s are 21, 2 2s are 4. அப்போ 2 5s are 10. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அடுத்து 7/15 பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். என்ன வரும்? 10/21 சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 2 5s are 10. இங்கே என்ன வரும்? 3 5s are 15 அப்படி வரும். 2/3ன்னு இருக்கும். 1 7 7, 3 7s are 21 இருக்கும். 1 into 2 2, 3 into 3 9. இதுதான் ஆன்சர். அங்கே புக் ஆன்சர் கூட தப்பாக கூட இருக்கலாம். இவ்வளோதான் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா போட்டு பாருங்கள். தேங்க்யூ.